அல்லு அர்ஜுனோட புஷ்பா 2 படம் இந்தியா முழுசும் இன்டர்நேஷ்னல் வைஸு பயங்கர ஹைப்போட நேற்று ரிலீஸ் ஆச்சு. ஒரு பக்கம் ஓடிக்கிட்டே இருந்துச்சு. இதனால் தமிழ் சினிமாவில் நிறைய படங்கள் தள்ளியும் போச்சு. இன்றைக்கி எங்களுக்கெல்லாம் வந்து அல்லு அர்ஜுனோட எல்லாம் போட்டி போட முடியாதப்பா, அது ஆல்ரெடி ஹிட்டான படம் அப்படின்னு தமிழ் சினிமாவே பயந்து போச்சு. ஆனால் ஒரே ஒரு சினிமா மட்டும், ஒரே ஒரு தயாரிப்பாளர் மட்டும் தைரியமாக அந்த படத்தை இறக்குனாரு. அந்த படத்தோடைய பெயர் வந்து ஃபேமிலி படம். புதுசாக இருந்துச்சு பேர், வித்தியாசமாக ஃபேமிலி படம். என்னடா அது ஃபேமிலி மேன் தெரியும், அதெல்லாம் ஃபேமிலி படம் அப்படின்னு யோசிச்சு அந்த கதைக்குள்ளே உட்காந்து படம் பார்க்கும்போது அந்த படத்துடைய ஹீரோ டைனோசர் ஹீரோ, அப்புறம் விவேக் பிரசன்னா, டைரக்டர் செல்வா அவர் இயக்கியிருக்காரு. ஸோ கண்டென்ட் வைஸ் பார்க்கும்போது ஒரு லோ பட்ஜெட்டில் ஒரு சூப்பர் படம் அப்படின்னு நம்ம பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா எல்லாருக்குமே கனெக்ட் ஆகிற ஒரு படம். அந்த மாதிரியான ஒரு கண்டென்ட்டை தான் அவங்க எடுத்திருக்காங்க. சினிமாக்குள்ளே ஒரு படம் எடுத்தோம்னா அந்த படம் ஓடாது அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து அந்த படத்தை பிரேக் பண்ணும் அப்படின்னு நம்ம நம்பலாம். ஸோ பட்ஜெட்டையும் தாண்டி அந்த படம் ஒரு அழகான ஃபேமிலி ட்ராமா ஒன்று சொல்லுது. அந்த ஃபேமிலி ட்ராமாவுக்குள்ளே ஒரு யதார்த்தம். அப்புறம் பெரும்பாலும் என்னென்னா, இந்த பைக் டாக்ஸி ஓட்டுறவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் இல்லை சினிமாவை சார்ந்த ஒருத்தவங்க, நிரந்தர தொழில் இல்லாமல் ஏதோ ஒரு வேலை வேணும் அப்படின்ற மாதிரி ஓடுறவங்க தான் இருப்பாங்க. அதில் பெரும்பாலும் சினிமா துறையை சார்ந்தவங்க. அவங்களுடைய வழியை பற்றியும் இந்த படத்தில் பேசியிருக்காங்க. இது ஒரு நல்ல படம். இது நாங்கள் ஏன் வந்து ப்ரொபகேண்டா பண்ணலை, இந்த படம் நல்ல படம் சொல்கிறதுக்கு காரணம், உங்களுக்கு கிட்டத்தட்ட 1.25 மணி நேரம் போர் அடிக்காமல் ஒரு கதையை ரொம்ப எளிமையாக யதார்த்தமாக அவ்வளோ விஷயங்கள் சொல்லியிருப்பாங்க. அதுலேயுமே ஒரு சினிமாவுக்குள்ளே கதை திருட்டு அப்படிங்கிறது வேறு. நிறைய பேர் வந்து இப்போ டேரக்டர் ப்ரொடியூசராக வருவாங்க, ஆனால் ப்ரொடியூசர் டேரக்டரான கதையும் இங்கே நடந்திருக்கு. அந்த ஒரு கதையை, அந்த உண்மை சம்பவத்தை இந்த இயக்குனர் அடிப்படையாக வச்சு தான் பேசியிருக்காரு. அது என்ன கதைன்னு நாங்கள் சொல்ல விரும்பலை, ஆனால் இதை நீங்கள் படம் பார்க்கும்போது உங்களால் அதை உணர முடியும். ஒவ்வொரு வழியும், ஒவ்வொரு வேதனையும், ஒரு குடும்பம் ஒவ்வொருத்தனை எப்படி பார்க்கும், அதை தாண்டி அப்படி பண்ணுறான் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் எல்லாமே இது நல்லா இருக்குது. இதில் மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டாக பார்க்குற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, விவேக் பிரசன்னா ஒரு நல்ல நடிகர், எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். ஆனால் இந்த படத்தில் ஒரு அண்ணனாக நடிச்சிருக்காரு, ஒரு அட்வொகேட்டாக நடிச்சிருக்காரு. அண்ணன், அட்வொகேட்டு, ஃபேமிலி மேன், இது எல்லாத்தையும் தாண்டி அவர் எடுத்துக்கிட்ட அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி, அந்த பொறுப்பு, அதை விளையாட்டுத்தனமாக பேசினாலும் அந்த ஒரு உறவுகளில் பற்றி அவர் எடுத்துக்கிட்ட அந்த முக்கியமான ஒரு வேல்யூ. எப்போவுமே வீட்டில் வந்து மூத்த பையனுக்கு ஒரு மரியாதை இருக்கும் இல்லையா, அந்த ஒரு மரியாதையும் தாண்டி கடைசி 2 தம்பிகளை எப்படி பார்க்குறாரு அப்படிங்கிற அந்த உறவு ரொம்ப அற்புதமாக இருந்துச்சு. அப்புறம் இன்னும் ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட், பொதுவாக ஒரு குடும்பம் அப்படின்னும் போது 3 அண்ணன் தம்பி அப்படின்னும் போது ஒரு சின்ன சின்ன சண்டை, சலசலப்பு இருக்கும். ஏதாவது ஒரு சில குடும்பத்தில் ஒற்றுமை இருக்கும். ஆனால் அந்த குடும்பத்தில் அரவணைச்சு போகிறது அம்மா ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் தாத்தா, இன்னொரு பக்கம் அப்பா. இந்த ஃபேமிலி வேல்யூஸு இதில் வந்து அண்ணன் தம்பியை விட்டு கொடுக்காமல் பேசுகிற ஒரு விஷயம், கடைசி தம்பிக்கு என்ன பிரச்சனை அப்படிங்கிறது ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு விதமாக அன்பை பரிமாறுற அந்த ஒரு விதம், கோபத்தை கூட சிலர் அன்பாக தான் காட்டுவாங்க. அந்த மாதிரியான ஒரு விஷயம் ஒரு குடும்பத்துக்குள்ளே நம்ம அவங்க வீட்டு கிச்சனை எட்டி பார்க்கும்போது, அவங்க வீட்டில் நடக்கிற அந்த உறவுகள், ஊடாடல் எல்லாத்தையும் நம்ம பார்க்கும்போது நமக்கும் அது வந்து ரொம்ப ரசிக்கும்படியாக இருந்துச்சு. பொதுவாக என்னென்னா, ஒன்று இந்த மாதிரியான படங்கள் எடுக்கும்போது பாடல்கள் இதெல்லாம் ஒன்றும் அவாய்ட் பண்ணி கண்டென்ட்டுக்குள்ளே போவாங்க. இல்லை அப்படின்னா மசாலாத்தனமான படங்களில் லாஜிக் விட்டு கண்டென்ட்டை விட்டுட்டு போயிடுவாங்க. ஆனால் இதில் வந்து கண்டென்ட்டும் இருக்குது, அங்கங்கே தேவையான அந்த பாடல்கள் மட்டும் இருக்குது. ஸோ அது வந்து ரொம்ப ஒரு ப்ளஸ்ஸான ஒரு பாயிண்ட்டு. அன்னெசரி ஷார்ட்ஸு, சிங்கிள் ஷாட் கூட இதில் இல்லை அப்படிங்கிறது தான் ரொம்ப பெருமைப்பட வேண்டிய ஒரு விஷயம். ஃபர்ஸ்ட் ஹாஃப் போனால் வந்து ஒரு கிரிப்னஸ் பார்த்தீங்கன்னா, செகண்ட் ஹாஃபில் வந்து அப்படியே டல் அடிக்கும். கேரக்டரைசேஷனில் கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் கொடுத்து இந்த திரைக்கதையை வந்து இன்னும் கொஞ்சம் வேறு ஃப்ளேவரில் கொடுத்துடலாம். இவங்க எங்கே முகவரி ஃப்ளேவர் வந்துருமோ அப்படின்னு பதட்டத்தில் இந்த திரைக்கதையை வேறு மாதிரி கொஞ்சம் கொண்டு வந்தாங்களா என்னன்றது தெரியல. முகவரியோடைய சாயல் அங்கங்கே சில இடங்களில் தோணும். ஆனாலும் இது முகவரி சாயல் வந்துடக்கூடாதுங்கிறதுல டேரக்டர் மெனக்கிட்டு இருக்காரு அப்படிங்கிறது தெரியுது. பட் அதுவே என்னென்னா, கொஞ்சம் அந்த கிறிஸ்பாக முடிக்கணும் அப்படின்றதுக்காக சொல்ல வந்த விஷயங்களை சொல்லாமல் விட்டுட்டாங்களோ அப்படின்னு தான் எனக்கு தோணுது. அதை கொஞ்சம் கரெக்ட் பண்ணி வந்திருக்கலாம் அப்படிங்கிறத நான் பார்க்குற மிகப்பெரிய நெகட்டிவாக பார்க்குறேன். இது வந்து முழுக்க என்னுடைய தனிப்பட்ட கருத்து. நான் ஒரு படம் பார்த்து நான் அனலைஸ் பண்ணி நான் ரசித்த ஒரு விஷயத்தை பற்றி தான் உங்கள்கிட்ட பகிர்ந்திருக்கேன். ஸோ உங்களுக்கு ஒவ்வொரு விதமான கருத்துக்கள், ஒவ்வொரு விதமான உணர்வுகள் இருக்கலாம். நீங்கள் போய் படம் பாருங்கள், உங்களுக்கு அது பிடிச்சிருக்கு அப்படின்னும் போது உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்துக்குங்க.